வணக்கம், வெல்கம் டு இல்லத்தரசி கோலம். வாங்க இன்றைக்கி எங்கள் கார்டன், அதாவது இந்த மாதத்தில் ஆகஸ்ட் மாதம் முழுசும் எங்கள் கார்டன் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கலாங்க. பாருங்கள், செம்பருத்தி ஒரு நாள் இந்த மாதிரி பூத்துருந்துச்சு, அழகாக இருந்தது. அதே மாதிரி எல்லோ கலர் ரோஸும் இருந்துகிட்டே இருந்ததுங்க, நல்லா இருந்தது. குட்டி குட்டி ரோஸ் இருந்தது, இந்த ரோஸ் இருந்தது, மெரூன் கலர் ரோஸு. இது எல்லாமே இந்த மாதத்தில் அழகாக இருந்ததுங்க எங்கள் கார்டன் பார்க்குறக்கு. ஏன்னா டெய்லி பூ இருந்துகிட்டே இருந்தது, ஏதோ ஒரு கலர் பூ பூத்துகிட்டே இருந்ததுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. பன்னீர் ரோஸ் அதே மாதிரி பூத்துகிட்டே இருந்தது. பன்னீர் ரோஸ் தான் எங்கள் கார்டனில் நிறையா பூக்குங்க, எப்போவுமே பூ பூத்துட்ருக்கு பன்னீர் ரோஸு பார்த்திங்கன்னா. அதே மாதிரி செம்பருத்தியும் நிறையா பூத்துகிட்டே இருக்குங்க. கருவேப்பில் நல்லா இருந்தது பாருங்க. செம்பருத்தி பார்க்குறக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க செம்பருத்தி. இந்த ரோஸ் பாருங்கள், இது ஒரு பன்னீர் ரோஸ் தாங்க, டார்க் கலரு, ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ரோஸும் அதே மாதிரி நல்லா இருந்ததுங்க. ஒவ்வொரு நாளுமே பூத்துட்டு இருந்துச்சு. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஷார்ட்ஸ் தான் கொடுத்துருப்பேன் கார்டனுக்கு, ஏன்னா பூ பூத்துக்கிட்டே இருந்ததுங்க, அதனால் நிறைய கொடுத்துருந்தேன். வீடியோ இப்போ தான் கொடுக்குறேங்க. வீடியோ வந்து மாதத்துக்கு ஒன்று தான் கொடுப்போங்க, ஏன்னா எங்கள் கார்டனே குட்டி கார்டனு, அதை வந்து டெய்லியெல்லாம் கொடுக்க முடியாதுங்க. அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒருக்கா வேணால் கொடுக்கலாம், இருந்தாலும் நம்ம மாதத்துக்கு ஒருக்கா தான் கொடுக்குறதுங்க, அதிகமாக கொடுக்கறதில்ல. பாருங்கள் எல்லோ கலர் ரோஸு, ஆனால் அப்போ தான் அந்த வீடியோ பார்க்குறக்கு நல்லா இருக்குங்க. அதனால் பாருங்கள் ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குது. நல்ல நல்ல கலர் தான் வாங்கி வச்சேங்க, நல்லா பூத்தா பூக்கலாம், ஆனால் பூக்கிறது இல்லை பார்த்திங்கன்னா. நானும் எந்த உரமோ எதுவுமே போடலிங்க. நான் இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு பட்டாம்பூச்சி கூட அழகாக பறந்துட்டு போச்சு பாருங்கள். சின்ன சின்ன பூச்சியெல்லாம் வரும் இந்த கார்டனுக்கு, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிக்குங்க கார்டனே பார்த்திங்கன்னா. அதே மாதிரி பன்னீர் ரோஸ் நிறைய பூத்துதுங்க இந்த மாதத்தில். இந்த ரோஸ் பாருங்கள், அதே மாதிரி இந்த ரோஸும் பூத்துகிட்டே இருந்தது அப்பப்போ. கருவேப்பிலும் நல்லா தான் வந்துச்சுங்க. ஒரு டைம் பார்த்திங்கன்னா வெறும் நோவாக இருந்தது, நான் எந்த மருந்தும் அடிக்கல, அதுவே சரியாயிடுச்சுங்க. அப்புறம் நான் எப்போவுமே எந்த செடிக்கும் மருந்தே அடிக்க மாட்டேங்க. ரொம்பவே மோசமாக போயிடுச்சுன்னா மட்டும்தான் அது உங்களுக்கு வேறு ஏதாவது பண்ணி விடுவோம், இல்லாட்டி மருந்து அடிச்சுடுவேன். இல்லாட்டிலாம் அந்த செடியை பற்றி கண்டுக்க மாட்டேங்க, அதுவே சரியாயிக்குங்க. அப்படி தான் இது வரைக்குமே. பாருங்கள், இந்த மாதிரி கோலம் தாங்க இந்த சேனலில் வரும், அதிகமாக வரும். அதிகமாக என்ன வீடியோஸ் வரும்னு பார்த்திங்கன்னா கோலம் வரும், அப்பப்போ கார்டன் வீடியோ வந்து ஷார்ட்ஸாக வரும். வீடியோ வந்து மாதத்துக்கு ஒன்று வருங்க. இந்த ரோஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. பன்னீர் ரோஸ் நிறைய பூத்துதுங்க இந்த மாதத்தில். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. பன்னீர் ரோஸ் நிறைய பூத்துகிட்டே இருந்துச்சுங்க இந்த மாதத்தில். தினைக்கு பராமரித்தா இந்த செடியில் இன்னும் பூத்து குலுங்குங்க. எனக்கு அந்தளவுக்கு டைமும் இல்லைங்க, அதனால் தண்ணி ரெகுலராக ஊற்றி விட்ருவேன், மற்றபடி உரமெல்லாம் கொடுக்கறதில்ல. மஞ்சள் இருக்குது பாருங்கள், மஞ்சள் நான் மஞ்சத்தூள் அரைச்சது, இந்த எங்கள் கார்டனில் வந்த மஞ்சள்லேருந்து மஞ்சத்தூள் அரைச்சதை இன்றைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணுறேங்க. எந்த கெமிக்கலும் இல்லாமல் நல்லா இருக்குதுங்க. எவ்வளோ அழகாக இருக்குங்க. பன்னீர் ரோஸ் தாங்க இருக்கிறதுலே ஹைலைட். எங்கள் கார்டனில் ஹைலைட் எதுன்னு பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் தாங்க. இந்த ஒரு 2 கிளையில் மட்டும் பூத்துக்கிட்டே இருந்ததுங்க. ஒரு 10 நாளைக்கு அதில் பூ இருந்துகிட்டே இருந்தது. முல்லைப்பூவும் இருக்குதுங்க. செம்பருத்தி பாருங்க, செம்பருத்தி அதே மாதிரி பூத்துக்கிட்டே இருக்குங்க. இந்த 2 வந்து பூத்துக்கிட்டே இருக்கும், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பார்த்திங்கன்னா செம்பருத்தியில் என்ன அழகுன்னு நினைக்கலாம் நீங்கள், ஆனால் செம்பருத்தியிலே அழகாக தான் இருக்குங்க எனக்கு. இந்த மெரூன் கலர் பூவும் தொடர்ந்து பூத்துக்கிட்டே இருந்ததுங்க. டேபிள் ரோஸும் அதே மாதிரி அழகான டேபிள் ரோஸ் தாங்க எங்கள் வீட்டில் இருக்கிறது, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் பன்னீர் ரோஸ், இந்த ஒரு 2 கிளையில் எவ்வளோ பூ பூத்துதுங்க பாருங்கள். அப்படியே மொட்டு கூட எவ்வளோ இருக்குது பாருங்கள். இத்தனைக்கு எவ்வளோ பூத்துருச்சு. அந்த ஒரு பூ பூத்துருந்தாலுமே தூரத்துந்து பார்க்கும்போதும் அவ்வளோ அழகாக இருக்குங்க பன்னீர் ரோஸ். எல்லோ கலர் பூ.
இது வந்து கோலம் சேனல் தாங்க, அதனால தான் கோலம் கூட நான் கொடுத்துருக்கேன் பார்த்திங்கன்னா. அதாவது உங்களுக்கு கோலம் இதில் ஈஸியான அழகழகான கோலங்கள் வருங்க. எங்கள் கார்டன் அழகாக இருக்கும்போது மட்டும் நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ கொடுப்பேன். ஷார்ட்ஸ் அப்பப்போ கொடுத்துருவேங்க, வீடியோ மட்டும் எல்லாம் சேர்த்து வச்சு அப்புறமா கொடுப்பேங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, அந்த மஞ்சளும் அழகாக இருக்குங்க. மல்லிகைப்பூச்செடி இருக்குது, முல்லைப்பூச்செடி இருக்குது, மஞ்சள் இருக்குது, தூதுவளை இருக்குதுங்க, அப்புறம் ரோஸ் எல்லாம் இருக்குது, கருவேப்பிலை இருக்குது, செம்பருத்தி, ஓமவல்லி தழை, துளசி, அவ்வளோதான் இருக்குதுங்க எங்கள் கார்டனில். மருதாணி இருக்குது பாருங்கள், இந்த ரோஸில் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. ஆனால் அது ஏதோ நோய் தாங்க, இல்லாட்டி இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. நோய் இருக்கிறனால தான் அந்த மாதிரி இருக்குது, இருந்தாலும் பூத்துட்டு தான் இருக்குது. அதுவே சரியாயிக்குங்க. அப்படி சரியாகலைன்னா பார்ப்போங்க. இத்தனைக்கு பாருங்கள், மண்ணு கூட கிளறி விடல நான். இப்போ முதல்ல மண்ணாவது அப்பப்போ கிளறி விடுவோம், இப்போ மண்ணு கூட கிளறி விடவே இல்லை, டைமே இல்லைங்க அதுக்கு. முருங்கை மரம் இருக்குது, இதெல்லாம் தான் எங்கள் கார்டன் இருக்குது. குட்டி கார்டனாக இருந்தாலும் நிறைய செடி இருக்குதுங்க. இது எல்லாமே ஒரே டைமில் எடுத்தது இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் எடுத்து வச்சு அதுலேருந்து உங்களுக்கு நல்ல பாட்டு மட்டும் கொடுத்துருக்குறேன். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க கலர். இதுலேயே ஒரு 2-3-4 செடி போயிருச்சுங்க. இன்னும் அது இருந்துச்சுன்னா இன்னுமே கார்டன் பார்க்குறக்கு அழகாக இருந்திருக்கும். இந்த ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க, அதில் எத்தனை அடுக்கு பாருங்க. மறுபடியும் சொல்லிக்கிறேங்க, எங்ககிட்ட இருக்கிறது பெரிய கார்டன் இல்லை, உங்களுக்கு குட்டி கார்டன். குட்டி கார்டனில் தான் உங்களுக்கு நான் பூச்செடிகள் அழகாக இருக்கிறதுனால வீடியோ கொடுக்குறேன். நீங்கள் நினைக்கலாம் இது என்ன பெரிய கார்டனா அப்படியானு, ஆனால் அப்படிலாம் கிடையாதுங்க. நம்மகிட்ட இருக்கிற ஒரு குட்டி கார்டன் நம்மளுக்கு பெருசு தானுங்க, அதுதான் நான் வீடியோவாக கொடுக்குறோம். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், பிடிக்காதவங்க பரவாயில்ல. முருங்கை மரம் அப்படியே கீரைக்கு மட்டும்தான் ஆகுங்க, காய் வரதில்லை. இதில் கீரை மட்டும் அப்படியே பொறிச்சிக்கோங்க. பாருங்கள், ரோஸ் எல்லாம் இன்னும் நல்லா வளரலாம். ஏன் வளர மாட்டேங்குது, அது உரம் பத்தலைங்க. உரம் போட்டால் நல்லா வளரும். பாருங்கள், டேபிள் ரோஸ் எப்பவுமே அழகாக இருக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து கோலம் சேனல் தாங்க, இருந்தாலும் எங்கள் கார்டன் அழகாக இருக்கிறனால நான் வீடியோவாக கொடுப்பேன். அப்பப்போ கொடுப்பேங்க வீடியோ, மாதத்தில் ஒரு நாள், 15 நாளைக்கு ஒரு டைம், அந்த மாதிரி எப்படி கார்டன் இருக்குதோ அதை பொறுத்து கொடுப்பேன். கோலம் இதில் அழகழகாக நிறைய கோலம் கொடுத்துருக்குறேங்க, இன்னும் கொடுப்பேன். பாருங்கள், உங்களுக்கு கோலம் கண்டிப்பாக பிடிக்கும். என்னோடய ஃபஸ்ட் வீடியோவிலேருந்தே தேடி பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பாருங்கள், எல்லோ கலர் ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு, சரியான அழகாக இருந்ததுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சுவை 6 அப்படிங்கிற சமையல் சேனல் இருக்குது, அதையும் பாருங்கள். எங்கள் கார்டன் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து வீடியோ கொடுக்குறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.